கும்பகோணத்தில் காவிரி ஆற்று படித்துறைகளில் களை கட்டிய ஆடிப்பெருக்கு விழா. அதிகாலை முதலே ஏராளமான பெண்கள், புதுமண தம்பதிகள் காவிரி ஆற்றில் புனித நீராடி வழிபட்டனர். தமிழகத்தில் இன்று ஆடி 18ஆம் பெருக்கு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவிகரமாக திகழும் காவிரி நீருக்கு நன்றி செலுத்தும் விதமாக பட்டியலிட்டு காவிரி தாயை மக்கள் வழிபட்டு வருகின்றனர். ஆடிப்பெருக்கு தினத்தை முன்னிட்டு கும்பகோணத்தில் உள்ள படித்துறைகளான காவிரி படித்துறை, பகவத் படித்துறை, டபீர் பகித்துறை, அரசலாறு படித்துறை உள்ளிட்ட படித்துறைகளில் பெண்கள், புதுமண தம்பதிகள், இளம் பெண்கள் அனைவரும் அதிகாலையிலேயே பூஜை பொருட்கள், மஞ்சள் கயிறுகள் மற்றும் புதுமண தம்பதிகள் திருமணத்தின் போது அணிந்த மாலைகள் ஆகியவற்றுடன் ஆற்றுக்கு வந்தனர். காவிரியில் புனித நீராடி பூஜைகள் செய்து காவிரி தாய்க்கு தீபாரதனை காட்டி பெண்கள் ஒருவரைக்கொருவர் மஞ்சள் கயிறுகளை கட்டிக்கொண்டனர். புதுமண தம்பதிகள் புது மாங்கல்யம் மாற்றிக்கொண்டு திருமண மாலைகளை ஆற்றில் விட்டு வழிபட்டனர். காவிரியிலும் கொள்ளிடத்திலும் தண்ணீர் அதிக அளவு பெருக்கெடுத்து செல்வதால் ஆற்றில் இறங்கவும் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதனையும் மீறி பொதுமக்கள் காவிரியில் புனித நீராடினர். காவிரி ஆற்று படித்துறைகளில் தீயணைப்பு துறையினர், காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.